வேலுண்டு வினையில்லை முருகன் இருக்க பயமேன் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் பேக் டு ஓமேக்கர் குட்டிமா பிளாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிவோஷனல் சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோ தான். நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு முடிவாகி சண்டே கிளம்புன ஒரு இடம் தான் திருத்தணி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7:30க்குலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே 7:30க்கு கிளம்பிட்டு டிஃபன்லாம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 9:45, அதாவது திருத்தணிக்கு கீழே வந்து நாங்கள் 9:45க்கு நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டே இருந்தது, திருத்தணி மலை அடிவாரம், அதாவது திருத்தணி மலைக்கு போகிற ரூட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது, சண்டே இல்லை, அதனால டிராஃபிக்காக இருந்தது. அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி நகர்ந்துகிட்டே இருந்ததுங்க. வண்டி நகர பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள், அந்த போர்டே அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அருள்மிகு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணின்னு போட்டிருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது. சண்டே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கார் பார்க்கிங்க்கு வந்து நாங்கள் டோக்கன்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். வண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் என்ன விசேஷம் அப்படின்னு நாங்கள் அங்கே விசாரிக்கும் போது அன்றைக்கி நம்ம முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கேலண்டர் எதுவுமே பார்க்கல, திடீர்னு கிளம்புன ஒரு ட்ரிப் தான் திருத்தணிக்கு. எப்போவுமே நாங்கள் திருத்தணிக்கு போகணும் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக கிளம்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதுக்காக திருத்தணி வந்திருக்கோன்னா, நிறைய பேருக்கு வந்து நோய் ஏதாவது அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப உகந்தது. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் தனுசு ராசி தான், அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், லைனில் கியூ எவ்வளோ நிற்கிது பாருங்கள். டிக்கெட்டும் வாங்கியாச்சு, லைனில் வந்து நாங்கள் நின்று தான் இருக்கோம். அரோகரா அரோகரான்னு முருகனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கேட்க ரொம்ப இனிமையாக இருந்தது. பசங்களும் சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து லைனில் வந்து கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முருகனை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் 1/2 போய் பார்த்துடுவோம். சரி, மூலவரை பார்த்தாச்சு. இன்னைக்கு மூலவர் வந்து தங்க கவசத்தில் பார்த்தோங்க. தங்க கவசம் அவ்வளோ அருமையான ஒரு அலங்காரத்தோட பார்த்தோம். இடது பக்கம் வள்ளியும் வலது பக்கம் தேவானி அம்மையாரும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தரிசிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெளில வந்தோன்னே இங்கே வள்ளி தெய்வானியோடையே இருப்பாங்க முருகன். பாருங்கள், வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏதாவது வீடியோ மிஸ்டேக்காக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே தான் வந்து அவருக்கு மாலை சாத்திட்டு எல்லார் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வெளில வந்துட்டோம். வெளில கிளம்பினோன்னு பார்த்தீங்கன்னா உண்டியில் வந்து நாங்கள் அந்த உருவெலாம் வச்சுருந்தோம். அந்த உருவெலாம் வச்சு சாமிக்கு வேண்டியிருந்ததுனால அதெல்லாம் போட்டோம். நிறைய பேர் நிறைய சில்லற காசெல்லாம் எடுத்து உண்டியில் போட்டாங்க. சரி, வெளியில் வந்துட்டோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தனுசு ராசிக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, தனுசு ராசி யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலே பாருங்கள், உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக ஏற்படும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போ வந்து திருத்தணி மலைக்கு காலடி வச்சாரோ அன்னிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய திருப்பு முனை ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு சரியாக வரல, படிப்பு வந்து கொஞ்சம் அதாவது மந்தமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி 6 வாரம் நீங்கள் தொடர்ந்து போங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருந்தது. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்களுக்காக கொஞ்சம் நான் ஷூட் பண்ணேன். அங்கே வந்து மயில் நின்று இந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் மேலே தூக்கி எடுத்தேன். பட் ஆனால் அங்கே மயில், என் பையன் மயில் இல்லை மம்மி, ஆனால் என் கண்ணுக்கு மயில் தெரிஞ்சிச்சு, பறந்துடுச்சு போல இருக்குது. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஷேக் ஆகி தான் எடுத்தேன், ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அது அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனில் வந்து ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்தது. என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லா இடத்துலையுமே முருகன் வந்து வள்ளி தேவியானியோட இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வேலு மட்டும்தான் இருப்பாங்க. பாருங்கள், அந்த வேலை கும்பிட்றதுக்கு தாங்க இவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுறவங்க யாராவது வேண்டியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே காட்டுறேன் பாருங்கள், அந்த முருகனுடைய அந்த வேலு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்காக தான் எல்லாருமே நிற்கிறாங்க. தொட்டு கும்பிடலாம் வேலை. இந்த இடத்துல வந்து நீங்கள் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி இதே இடத்துல தான் நீங்கள் முடிக்கணும், சரிங்களா? ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் காவடி எடுத்து இந்த மாதிரி அங்க பிரச்சனை பண்ணுவார். ஸோ அதனால் எனக்கு இந்த விஷயம் தெரியும். பாருங்கள், இங்கே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப இதுவாக நிற்கிறாங்க, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.